ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம டேட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது கிளியராக புரியும். ஸோ வாங்க, இது எப்படி செய்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட வந்து வறுத்த மல்லாட்டை பருப்பு, ஐ மீன் வேர்க்கடலை பருப்பு, அது சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து அடுப்பில் வச்சு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நார்மல் எல்லாத்தையுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக. இது வந்து நம்ம ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1 வீக் வரையும் நம்ம தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பால்ஸாக ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய டேட்ஸ் பால்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து டேட்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டோம். மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் டேட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடவே மாட்டோம். ஆனால் நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்டு அப்படி சாப்பிட்டாலே நம்ம உடம்புல உள்ள ஹீமோக்ளோபின் வந்து அளவு வந்து நம்மளை அதிகரிக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது நார்மலாக குழந்தைங்க கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இது கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ளட்டும் நம்மளுக்கு அதிகமாக வந்து சர்க்குலேஷன் ஆகும். ஸோ அதுக்காக இதில் நம்ம போட்டிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹெல்த்தியான திங்ஸ் தான். நம்ம வந்து அதிகமாக எதுவுமே ஃபேட்டான ஐட்டம்ஸ் எதுவுமே போடுறதில்ல. ஸோ வீட்லேயே ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த ரெசிபிஸ் இதை விட ஈஸியான ஒரு ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.